சுப்பிரமணி, என்னம்மா? எங்க போற? தண்ணி அடிக்கிறதுக்கு. 2 குடம் ஃபுல்லா அடி, நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறேன். ஏப்பா, இனிமே என் ரூம்ல தண்ணி அடிக்க வேலை வச்சுக்காத. என்னது ஓரமா? ஏய், இது என் கெஸ்ட் ஹவுஸ். 2000 ரூபாய்க்கு மேல வாடகை விடலாம். இதை 300 ரூபாய்க்கு விட்டுருக்கலாம். இருக்கு, இது எனக்கு பாரு, நீ உட்காந்து பாரு. ஏப்பா, இதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஓம்பாட்டுக்கு அடிக்கடி உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க. நாத்த தாங்க முடியலப்பா, மனுஷன் தூங்க முடியல. சிகரெட் போய் கண்டாலே கிறங்கி விழுவேன் நானு. ஏய், நீ ஊருனால ஊந்துருவேன் தெரியும். இதை வாயில வச்சு கடிச்சிட்டு வாசனையை நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, தண்ணி அடிக்கிறேன்னு போனா உடம்பெல்லாம் காலியா கிடக்கு. எங்க போயிட்டான்? சுப்பிரமணி, கொஞ்சம் துணி. அம்மா வாங்க வாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா தண்ணி அடிக்கிறேன்னு? ஐயோ ஐயோ, அடே படுபாவி, என்ன காரியம்டா பண்ற? ஏண்டா சுப்பிரமணி, இவனை யோக்கியன் நீ சொல்றதுனால தான் இங்க குடி வச்சே. இவன் சாராயம் குடிக்கிறான். அம்மா, இத பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் கீழே வரலான்னு. அதுக்குள்ள ஒரு ஃபேண்டா லஞ்சமா கொடுத்து என்ன குடிக்க வச்சுட்டான். நான் குடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லிருப்பேன். சுப்பிரமணி, இது நல்லா இல்ல. ஏய், சரக்கு வாங்கினது நீ, என்கிட்ட நல்லா சொன்ன எப்படி? நானா விட்டேன்? டேய், இந்த குடிகார நாய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இனிமே இவன் இந்த வீட்டுல இருந்தா உனக்கு எடுத்து குட்டி சவர் ஆக்கிடுவான். அதனால இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போ. ஐ எம் வெரி சாரி. என்ன? சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரை விட வாடகைக்கு இருக்கவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா சட்டம் எங்க கையில. புரிச்சுது தெரியுமா உங்களுக்கு? என்னடா பெரிய புரிச்சுச்சரு? நோ, 5 ரூபா பத்திர பேப்பர் இருந்தா போதும், உங்க வீட்டை என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேன். வாடகைக்காரன்ட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் 20 நாளைக்கு முன்னாடியே கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். நோட்டீஸ் நோட்டீஸ் இதாண்டா நோட்டீஸ். வெறும் பொட்டியோட அனாதையா குடி வந்த நாயி என்கிட்ட நோட்டீஸா கேக்குற? நோட்டீஸ் தூக்குடா, அவன் பொட்டியை தூக்கி தலையில வை. தூக்கி வைடா தலையில. போடா. போறோம்ல எதுக்கு தள்ளுற? மாமா வேணாமா வேணாமா. ஆடி மாசமா யாரும் புதுசா கொடுத்து வர மாட்டாங்க. 300 ரூபாய் போயிருமா? 300 ரூபாய் என்னடா, 3000 ரூபாய் நஷ்டம் ஆனா கூட பரவாயில்ல. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். இந்த மாதிரி குடிகார பையெல்லாம் அங்க குடியே இருக்க கூடாது. போடா. என்ன சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்க? இது பெரிய திருவாங்கூர் பேசா? 4 செங்கலை வச்சு 4 செவரு எழுப்பியிருக்க. இதுக்கு 4 மாசம் அட்வான்ஸ் வேற. இந்த பார், இப்ப நான் போறேன், மறுபடியும் திரும்பி வருவேன் இந்த வீட்டை வேலை பேசுறதுக்கு. வீட்டை வேலை பேசுறியா? பாத்தியாடா, வீட்டுக்கு குடி வரும்போது கைய கால பிடிச்சான், இப்ப வீட்டை வேலை பேசுறேங்கிறான். பிச்சைக்கார நாயி. விடுமா, அவன் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எப்ப வீட்டை வாங்குறது? அதுக்குள்ள நம்ம விலை ஏத்திடலாம். விலை ஏத்திடலாமா? சரி.